வணக்கம் பிரதர். வணக்கம். ஆக்சுவலாக திரு சவுக் சங்கர் அவர்களுடைய நிலைப்பாடை நீங்கள் கவனிச்சுட்டு வந்திருப்பீங்க. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஆமாம் ஆமாம். குறிப்பாக நம்ம தமிழக மக்கள் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் ஆயிடுச்சு. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா முக்கியமாக யூடியூப்பில் நம்ம எல்லாருமே பார்த்த ஒரு வலையொலி, அதாவது வந்து சேனல் எதுனா மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃபாலோ பண்ண ஒரு சேனல் எதுனா சவுக் மீடியா. ஆமாம், ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஃபேமஸாக இருக்கிறத தாண்டி வந்து அவர் எடுத்த ஸ்டாண்டுனால மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஃபேமஸ் ஒரு சாராரான ஃபேன்ஸ். ஓகே. நடுநிலையான மக்களை தாண்டி வந்து விஜய் ரசிகர்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அந்த வாரியர்ஸ், டிவிகே வாரியர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சேனலை உற்று நோக்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 500Kலேருந்து டக்குன்னு ஒரு 700-750K கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் விதமான வளர்ச்சி. அது திரு சவுக் சங்கர் அவர்களே பேசியிருப்பாங்க ஒரு வீடியோவில், நேற்று கூட பேசியிருந்தாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் 2 நாட்களாக திரு சவுக் சங்கர் அவர்கள் எடுத்த ஸ்டாண்டு, அதாவது என்னென்னா, இப்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இன்னைக்கு நடத்தியிருந்தாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, கரூரில் வந்து அந்த 41 பேரோட குடும்பத்தை வந்து லைக் வந்து பனையூருக்கு வர வச்சு, ஆக்சுவலாக மகாபலிபுரத்தில் ஒரு ஆடிட்டோரியத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி இன்னைக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரையும் தனித்தனி அறையில் விஜய் அவர்கள் வந்து சந்திச்சு ஆறுதல் கோரியிருக்காரு. நான் கண்டிப்பாக அவங்களுடைய தத்தெடுத்திருக்காருன்னு ஏதோ சொல்லி கேட்டேன். ஆமாம், அது அர்ஜுனா வந்து அவர்கள் வந்து தத்தெடுத்திருக்காங்க. அதான் இவங்க கட்சி சார்பாக தான் எல்லாமே. ஸோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக அணுகி துக்கம் விசாரித்து கரூருக்கு நான் கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்து பேசியிருந்தாங்க. இந்த விஷயத்த திரு சவுக் சங்கர் அவர்கள் என்னன்னா ஒரு பாணியில் எப்படின்னா, நீ என்ன அரசியல்வாதி, இது ஒரு 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 இளவு வீடு நடந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி பேசி என்னால் வர முடியல, கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில் இருக்கு, ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்குது, ஸோ அதனால் என்னை வர முடியல அப்படி சொல்லுவியா, இல்லை நேராக போய் ஆறுதல் கூறுவியா, மக்கள் நீ நிற்பியா, அப்படி தான் ஒரு அரசியல்வாதி ஊரோடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அது என்னமோ உண்மைதான். ஆனால் ஒரு விஜய் அவர்களோட ஸ்டாண்ட்ல இருக்கும்போது, ஆமாம், அவருடைய நிலைமை இதனாலதான் அந்த நிலைமை ஆச்சு. அந்த நிலைமை இப்பேற்பட்ட அந்த கூட்டத்துக்கு போய் தான் அங்க ஒரு சட்ட ஒழுங்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு காரணத்தினால்தான் 41 இழப்புகளை சந்திச்சாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் திருப்பி அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அப்படி ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக 41 பேரை இங்க பனையூருக்கோ அவங்க இருக்கிற இடத்துக்கு வர வச்சு பார்த்துடலாங்கிற ஒரு பிளானை போட்டு மகாபலிபுரத்துல ஒரு ஆடிட்டோரியத்துல வந்து தனியார் விடுதியில சந்திச்சு இன்னைக்கு சந்திச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதே விஷயத்தை இதுக்கு முன்னாடி சவுக் சங்கர் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு. எப்படின்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், தாண்டி வந்து போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. ஒருவேளை பேமெண்ட் அதான் வாங்கியிருப்பாரோ டிஎம்கேல இருந்து. இல்ல, ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, சவுக் சங்கர் அவரை பொறுத்த மட்டும் ஒரு ஒரு விஷயத்த தைரியமா பேசக்கூடிய நபர். நம்மளே பேசியிருக்கோம், நல்ல அனுபவசாலி, நல்ல அடி வாங்கி மிதிப்பட்டு அதையும் தாண்டி வந்திருக்காரு. அதனால உண்மையாட்ட அவருக்கு திறமையை பாராட்டி தான் ஆகணும். ஆக்சுவலா அவர் எப்படிப்பட்டவர்னா, லைக் வந்து இப்போ டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்திருந்தாரு இதுக்கு முன்னாடி போன ஆட்சி காலகட்டத்தில். இந்த ஆட்சி காலகட்டத்தில் கம்ப்ளீட்டாக ஏடிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க. ஆனால் எடுத்திருந்தாலும் கேள்வி கேட்கறது யாருன்னா ஆட்சியாளர்களை தான் கேள்வி கேட்குறாங்க, அதிகாரிகளையும் கேள்வி கேட்குறாங்க. அந்த விஷயத்த வந்து நம்ம பாராட்டி ஆகணும் கண்டிப்பா. ஏன்னா காரணம் என்னன்னா, அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். பணம் வாங்கினாலும் வாங்கலனாலும் கண்டிப்பா அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அதே தாண்டி வந்து இந்த கரூர் விஷயத்துல இந்த லாஸ்ட் 2 நாட்களா பேசப்பட்ட விஷயத்துல வந்து கம்ப்ளீட்டா விஜய்க்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, நான் என்னமா ஃபீல் பண்றேன்னா, ஜான் ஆரோக்கியசாமி அவர்களோட இடத்தை பிடிக்கிறதுக்காக விஜய் அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன் சவுக் சங்கர் அவர்கள். ஏன்னா காரணம் என்னன்னா, லாஸ்ட் மக்கள் எப்படி உற்று நோக்கி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட் ஒரு வார காலகட்டமா அந்த கட்சியில டிவிகேல திரு விஜய் அவர்கள் மிகப்பெரிய லெவலில் சவுக் சங்கர் அவர்கள் மிகப்பெரிய லெவலில் விமர்சித்த நபர் யாருன்னா ஜான் ஆரோக்கியசாமி. நேற்று கூட பேசியிருந்தாங்க. என்னன்னா, கரூருக்கு போகலாமா, இல்லை சார் வேணாம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், ஒரு ஷூக்கு பதிலாக ஒட்டுமொத்த ஷூ கடையும் தூக்கி அடிச்சிருவாங்க நீங்கள் போனீங்கன்னா. அது மாதிரி வந்து ஒரு நபரை டார்கெட் பண்றது மூலமா அந்த இடத்த பிடிச்சிடலாம், அந்த இடத்துக்கு போயிடலாம்ங்கிற ஒரு டார்கெட்டுக்காக திரு விஜய் அடிக்கிறாங்க. அவர் ஒரு இன்கேப்பபிள் ஆனவர் ஆரோக்கியசாமி. உண்மையை சொல்லணும்னா, உண்மையிலேயே நான் வந்து நீங்கள் டிவிக்கு கட்சிக்காரங்க நீங்கள் அதை பார்த்தாலும் சரி, பொதுமக்கள் பார்த்தாலும் சரி, ஒரு ஒரு விஷயத்த நம்ம நடுநிலையாக பேசணும்னா, திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு தலைவரா அவரா தன்னிச்சையா ஒரு முடிவெடுத்து பண்ணா மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த தலைவரா வர முடியும்.
திரு ஜான் ஆரோக்கியசாமி என்கிற ஒரு இன்கேப்பபிளான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நான் ஏன் இன்கேப்பபிள்னு ஒரு வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, ஆரம்பத்தில் டே 1லேருந்து இன்னைக்கு வரைக்கும் திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி தான், அட்வைஸின் படி தான் திரு விஜய் அவர்கள் இயங்கிட்டு இருக்காங்க. அந்த ஏர்போர்ட்ல எஸ்கேப் ஆனது உட்பட இவருடைய அறிவுரை தான் சொல்றாங்க. எஸ்கேப் ஆகல, அதை நம்ம சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா, அது வந்து போலீஸோட அறிவுறுத்தலின்படி கிளம்புனாங்க. ஆனால் பக்கத்து மாவட்டங்களில் தங்கியிருக்கலாம். ஸோ அதுக்கும் திரு ஜான் ஆரோக்கியசாமி தான் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கிறதுனால அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான் திரு சவுக் சங்கர் அவர்கள் அடிக்கிறாங்க. அடிக்கிறது எங்கன்னா விஜய் கிடையாது, விஜய் அடிக்கிறது மாதிரி அடித்து யார் அடிக்கிறாங்கன்னா திரு ஜான் ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாமகவுக்கு ஒர்க் பண்ணாங்க, ஆனால் அங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. திருப்பி இங்கே ஒர்க் பண்ண வராங்க. விஜய் வந்து கடைசி நேரம் வரைக்கும் தனியாகவே நீங்கள் நின்று உங்களை மாசம் காணிங்க அப்படிங்கிற மாதிரி காணிச்சு லாஸ்ட் கட்டத்தில் விஜய் வந்து நடுத்தருவில் விட்டுட்டு போயிடுவாரு ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவருக்கான முடிவெடுக்கும் தன்மை அவருக்கும் கம்மியாக தான் இருக்கு ஜான் ஆரோக்கியசாமிக்கு. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஜான் ஆரோக்கியசாமியை விடுங்க, அவர் ஒரு பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் சொல்கிறாங்க. அவர் வந்து he was incapable of political strategy. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். ஜான் ஆரோக்கியசாமியை விட்டுருங்க. சவுக் சங்கர் அவர்கள் விஜய் அவர்களே எடுத்துக்கோங்க. திரு விஜய் அவர்கள் வந்து பாலிடிக்ஸ்க்கு புதுசு. இப்போ ஒரு 2 ஆண்டு காலம் தான் ஆயிடுச்சு. இப்போதான் மக்களை சந்திக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட தொடர்ந்து எல்லா சனிக்கிழமையும் மக்களை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு லீடராக வளர்ந்து வரும்போது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு விஷயம் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை எல்லாரும் வச்சுருக்காங்க. திமுகவும் வச்சிருக்காங்க, அதிமுகவும் வச்சிருக்காங்க. எல்லா கட்சியினரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு வியூகம் வகுக்கிறவங்கள ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி வச்சிருக்கிற பட்சத்தில் ஒரு திறமையான ஒரு நபரை வச்சிருந்தாருன்னா நான் ஃபீல் பண்ணுறது விஜய் நேரம் மிகப்பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஆமாம், அவர் வந்து லோ பட்ஜெட்டு நம்ம பிரசாந்த் கிஷோரை எதிர்பார்த்தாரு, அதான் மேபி இருக்கலாம். ஆனால் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, கரூர் இஷ்யூ நடக்குது, அது வந்து யாருக்கு அது சாதகமாக போயிடுச்சுன்னா திமுகவுக்கு சாதகமாக போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் திமுக எடுத்து வைக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் நோட் பண்ணிங்கன்னு வைங்களேன். அது எப்படி இருக்கும்னா, ஓடி ஒளிஞ்சிட்டாரு விஜய், மக்களை சந்திக்கல, 15 நாள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்ப்பாரு. ஸோ 2 பேருமே அரசியல் தானே பண்ணுறாங்க. டிஎம்கேயும் எல்லாத்தையுமே அவருக்கு மேலே பழிய போடுறாங்க. அதே மாதிரி டிவிக்கையும் எல்லாத்தையும் முழுமையாக காரணம் டிஎம்கேன்னு சொல்கிறாங்க. இல்லை, அதுதானே அரசியல் கட்சியினர் அப்படி தானே பண்ணுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், கம்ப்ளீட்டாக இவங்க எடுத்த ஒரு நரேட்டிவ் எப்படின்னா, இவர் வந்து தப்பி ஓடிட்டாரு, மக்களை சந்திக்கல, 41 உயிர்களை வந்து ஒட்டுமொத்தமாக கொலை பண்ணிட்டு கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள் 30 நாட்கள் வந்து தலைமறைவாக உட்காந்துட்டு இருக்காரு. ஒரு வீடியோ போட்டு மக்கள் கிட்ட சிம்பத்திக்காக ஆளுங்கட்சியை சிஎம் சார் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, என்னை கைது பண்ணணும்னா நான் அலுவலகத்திலேயே இல்லை பனையூரில் என்னோட வீட்டில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் என்னன்னா, இதை வந்து இன்னும் அடுத்த கட்டமாக பண்ணியிருக்கலாம். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, லைக் வந்து சரி ஓகே 2 நாட்கள் 3 நாட்களில் அந்த பக்கத்து ஒரு நல்ல ஒரு லான் ஆர்டரோட பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு மாவட்டத்தில் இருந்துட்டு மக்களை சந்திச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஓடி ஒழிச்சிட்டாரு, இவர் இன்கேப்பபிளா அந்த மாதிரி பேசுகிறாங்க. அது வந்து திமுக செட் பண்ண நரேட்டிவ். இருந்தாலும் நான் ஒரு பொது மனிதனா ஏன்னா வீட்டுல பிள்ளைய இழந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தவங்க கூட விஜய்க்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கல. ஸோ அந்த வழியில இருக்கவங்க தான் அதை பேசணுமே தவிர, இங்க சென்னையில இருந்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்துட்டு ஏதோ ஒரு ஊர்ல இருந்துட்டு ஒரு நரேட்டிவ் நம்ம வீடியோ திமுக செட் பண்றதை பார்த்துட்டு அதை எடுத்து பேசக்கூடாது. காரணம் என்னன்னா, டிவிக்கில இருந்து நேற்று கமேஷ் அவர்கள் பேசியிருந்தாங்க. அதாவது என்னன்னா, உண்மையிலேயே நம்ம நினைக்கிறோம்ல விஜய் அவர்கள் மக்களை போய் சந்திச்சிருக்கணும், விஜய் அவர்கள் மக்கள் நேராக கரூருக்கு போயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றோம்ல, அந்த விஷயத்துல பேக் எண்ட்ல மிகப்பெரிய லெவல்ல திமுக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதை எப்படி ப்ளே பண்றாங்கன்னா, லைக் வந்து இவங்க வந்து இப்போ வேற ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு மண்டபம் வச்சிருக்கேன், சத்திரம் வச்சிருக்கேன்னு வைங்களேன். அப்போ என்ன நடக்கும்னா, ஒரு ஆளுங்கட்சியோட துணை இல்லாம நான் வந்து என்னோட பிஸ்னஸை எதர் வாட் எவர் பிஸ்னஸ் அதுக்கு வந்து ஆளுங்கட்சியோட துணையும் வேணும், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோட சப்போர்ட்டும் வேணும். ஏதாவது ஒரு நாளைக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்மளுக்கு உதவி தேவைன்னா இவங்க தான் தேவை. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நான் 2 பேரும் எதிர்த்து ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல தான் நிறைய சத்திரம் ஓனர் உரிமையாளர்கள் வந்து அட்வான்ஸை திருப்பி கொடுத்ததாகவும், இவங்களுக்கு ஒழுங்காக ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான இடம் கொடுக்காத, ஒரு ஸ்பேஸ் கொடுக்காத ஒரு காரணத்தினால இவங்களால மக்களை சந்திக்கவும் முடியல. மக்களை அந்த மாவட்டத்துக்கு போய் மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸையும் அமைச்சு கொடுக்கல. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையும் இவங்களுக்கு ஒத்துழைக்கல. காரணம்னா போலீஸ் ஒரு மண்டபத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த மண்டபம் எப்படின்னா, லைக் ரொம்ப எப்படி சொல்கிறது, இன்கேப்பபிளான ஒரு இடமா இருக்குது. சுற்றி ஒரு 2 அடிக்கு தான் லைக் எப்படி சொல்கிறது சுவர் வாழை இருக்குது. அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது திருப்பி இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க வந்து பனையூருக்கு வர வைக்கிறாங்க, சென்னைக்கு வர வச்சு அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட குடும்பத்தை சந்திக்கிறாங்கன்னு ஒரு விஷயத்த இவர் எடுத்து பேசியிருந்தார். நான் என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகே அப்படி இருக்கட்டும்னு வைங்களேன்.
ஆனால் இப்போது கோர்ட்டில் வந்து என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து எந்த ஒரு நெடுஞ்சாலைகள்லையோ சாலைகள்லையோ இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. உங்கள் திருப்பியும் வீரியமாக பழையபடி ஒரு ஒரு பழைய வீரியத்துக்கு வரணுங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு அவர் தான் சொந்தமாக முடிவு எடுக்கணும் தவிர ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை நம்பிட்டு இருந்தா நீங்களே நினைச்சு பாருங்க. சரி, சவுக்கு சங்கர் இவர் ஸ்ட்ராட்டஜிட்டா வச்சா கூட சவுக்கு சங்கர் வந்து இன்னொரு நல்ல விலை கிடைச்சா அவர் இன்னும் விலைக்கு போயிடுவார்ல. அதாவது நான் என்ன சொல்றேன், எப்பவுமே ஒரு லீடர் தன்னை தான் நம்பணும். ஒரு ஸ்ட்ராட்டஜியை வேணா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சுக்கலாம். என்னென்ன நியூஸ் போயிட்டு இருக்கு, என்னென்ன விஷயங்கள் போயிட்டு இருக்குன்னு கேதர் பண்ணி பண்றதுக்காக வச்சுக்கலாம். எய்தர் நாளைக்கு சவுக் சங்கர் அவர்களுக்கு ஹையர் பண்ணி அந்த இடத்துல உட்கார வச்சா கூட சவுக் சங்கர் அவர்களை பற்றி நல்லா நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா, எங்க சோறு போடுறாங்களோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு அறுசுவையான உணவு கிடைக்குதுன்னா அந்த இடத்துக்கு போகக்கூடிய நபர். மரியாதை பிளஸ் காசு அப்படி இருக்கிற பட்சத்துல. ஸோ அப்படி இருக்கிறதுனால நீங்க ஒரு தலைவரா வர்றதுக்காக தான் உண்மையிலே நான் எப்படி பார்க்குறேன்னா அவரும் பேசுறாரு. உண்மையிலே களத்தில் நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம வெளில 4 இடத்துக்கு போகும்போது பாமர மக்களில் தொடங்கி ஓரளவு கொஞ்சம் வசதி வாய்ந்த மக்கள் வரைக்கும் எல்லாருமே விரும்புறது என்னன்னா மாற்றம். சின்ன ஒரு பொட்டி கடைக்கு போனால் கூட மக்கள் சொல்றது என்னன்னா, நான் நிறைய இடங்களை பார்த்துருக்கேன். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க, எங்களோட ஒட்டுமொத்த வாக்குகள் யாருக்குன்னா விஜய்க்கு தான். அது வந்து விஜய்க்குன்னு வர ஓட்டு கிடையாது, மக்களுக்கு மாற்றம் வேணும். அதான் மாற்றம் வேணும். விஜய் ரசிகர்களுக்கு ஓகே, அது செட் ஆகும். விஜய் ரசிகர்களை விட்டுருங்க, பொதுமக்கள் வாக்களிச்சாதான் அது வந்து உண்மையான வெற்றியா. விஜய் ரசிகர்கள் மட்டும் வாக்களிச்சு டிவிக்கு ஜெயிக்குமான்னு கேட்டா சந்தேகம் தான். அதுக்கு பொதுமக்களும் ஒத்துழைக்கணும். ஸோ பொதுமக்கள் என்ன ரெடியா இருக்காங்கன்னா, சரி ஓகே விஜய்க்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரெடியா இருக்காங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா திமுகவோட நரேட்டிவையும் உடைச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, நிறைய பேர் நம்மள மாதிரி பலர் பேசுறதுனால மக்களுக்கு கொண்டு போய் விஷயங்கள் சென்றடையுது. ஏன்னா நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே இந்த ஆன்லைன் கேம்பெயின் பண்ணாங்கல்ல, நம்ம பேசியிருந்தோம். அதாவது என்னன்னா, இந்த ஆன்லைன்ல விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய ஒவ்வொரு நபர்கள், லைக் வந்து செந்தில் பாலாஜி அவர்களா இருந்தாலும் சரி, திமுக இந்த ஒவ்வொரு நபர்களா இருந்தாலும் சரி, அவங்களோட வீடியோ என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஆன்லைன்ல கேம்பெயின் பண்ணி கிட்டத்தட்ட மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அது என்னன்னா, டிவிகேக்கு எதிரான ஒரு நரேட்டிவ். இது எல்லாத்தையுமே டிவிகேக்கு சார்ந்து மக்களுக்கு சார்ந்து ஒரு மாற்றம் வேணும்னு பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே போட்டு உடைச்சிட்டாங்க. மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு நாடகம் அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, இந்த கரூர் இஷ்யூ விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸாக தான் மாதிரி இருக்கு. வாட் எவர் அவர் மக்களை சந்திச்சாரு, சந்திக்கல, அதை தாண்டி வந்து பனையூர்ல கொண்டு போய் சந்திச்சாரு, அதை தாண்டி மகாபலிபுரத்துல ஒரு அரங்கத்தை வாடகைக்கு எடுத்து சந்திச்சிருக்காரு. என்ன விமர்சனம் வேணாலும் இருக்கட்டுமே, அவருக்கு ஒரு பிளஸ்ஸா மாறி இருக்கு. அதை இன்னும் மிகப்பெரிய லெவல்ல பூஸ்டப் பண்ணி கொண்டு வர்றது அவர் கையில தான் இருக்கு. இன்னொரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா, அது ஒரு நான் என்ன பாக்குறேன்னா, இந்த 41 குடும்பத்தையும் விஜய் அவர்கள் தத்தெடுப்பதாக சொல்லியிருக்கிறார் அல்லவா, அவருடைய கட்சி ஏன்னா ஆதரவாளரான இல்ல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு 5000 வச்சு மாசம் 5000 வச்சு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் தத்தெடுக்கிறது கிடையாது இல்ல, இதுக்கு பேர் வந்து உதவித்தொகை அல்லது ஊக்கத்தொகை அல்லது பென்ஷன் ஸ்கீம் கூட சொல்லி. நீங்க வந்து 5000 மட்டும் தான் நீங்க பாத்துருக்கீங்க. ஆக்சுவலா எதெல்லாம் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, கல்யாண செலவு, படிப்பு செலவு, அவங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள், ஏதாவது நோய் நொடிகள் வந்துச்சுன்னா, அதாவது ஒரு வீட்டுல ஒரு புள்ளை எப்படி அதே விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. அதாவது இதுவும் ஒரு திமுக நரேட்டிவ். இப்ப நீங்க வந்து பேசுறீங்க பாத்தீங்களா, அதாவது என்னன்னா 5000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க, அப்ப இது என்ன தத்தெடுக்கிறதா இல்ல வந்து நிதி கொடுக்குறதா? முதல்ல வந்து முழுமையா தத்தெடுக்கிறாங்கன்னு தான் சொன்னாங்க. இடையில லாஸ்டா வந்து நியூஸ் வந்து 5000 தான் மாசம் நான் கேள்விப்பட்டேன். அதுதான் என்னன்னா, உங்களுக்கு அதாவது நீங்கன்னா பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்ட விஷயம் என்னன்னா, திமுக நரேட்டிவ் என்னன்னா, ஏன்னா இவனுங்க செலவு பண்றானுங்க. டிவிக்கில இருக்கிற எல்லாருமே சின்ன சின்ன பசங்க, இவனுங்களா ஒரு ஐடியா வச்சுட்டு ஆன்லைன்ல எழுதிட்டு பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவனுங்க செலவு பண்ணி என்ன பண்றானுங்க, 5000 கொடுக்கறது மூலமா இது வந்து பிச்சை போடுறியா, அந்த மக்கள் எல்லாம் கொன்னுட்டு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதை தாண்டி அவங்க பண்றது எதுவுமே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படல. நான் என்ன விரும்புறேன்னா, இந்த விஷயத்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் வந்து கட்சிக்காரங்க வந்து விச்சல் வாரிசு வந்து என்னன்னா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். 5000 மட்டும் கிடையாது, அவங்களோட குடும்பம் நல்லது கெட்டதுக்கான செலவு, படிப்பு செலவு, அவங்களுக்கு மருத்துவ செலவு எல்லாத்தையும் வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஆமா, ஏத்துக்கணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னால அப்படி சொல்லிட்டு இப்படி மாத்தி சொல்றாங்களோ நான் நினைச்சேன். அவங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்டே சொன்ன விஷயத்த திமுக வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த விஷயத்த மட்டும் எடுத்து பிச்சை போடுறியாங்கிற ஒரு கணக்குல வந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. அதுதான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ந்துருச்சு. நான் அதான் ஃபீல் பண்றேன். எய்தர் விஜய் வந்து ஜான் ஆரோக்கியசாமியை வச்சுக்கிட்டோம், இல்லை சவுக் சங்கரை வந்து அந்த இடத்துல போகிறதுக்காக விஜய் அடித்து அந்த காய் நகரத்தை அந்த இடத்துக்கு போகிறனாலும் வச்சுக்கிட்டோம், என்னன்னாலும் இருக்கட்டும்.
நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, மக்கள் பணி செய்கிறதுக்காக வந்துட்டீங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு கேப்பபிளான லீடராக வளர்ந்து வந்து அவங்கள நீங்கள் கைக்குள்ளே வச்சுக்கணும். சவுக் சங்கரையோ ஜானரகேசாமியோ நீங்கள் அவங்களுக்கு கைக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது அது மிகப்பெரிய லெவலில் ஒரு 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 ரிவர்ஸ் ஒரு எப்படி சொல்லுவது, அது ஒரு வேர்டு சொல்லுவாங்க இங்கிலீஷில், வாயில வரல, ரிவெஞ்ச் கிடையாது. அதாவது என்னன்னா மிகப்பெரிய ஒரு புரட்சியான ஒரு தலைவராக வளர்ந்து வரணுங்கிறது தான் மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஒரு நல்ல ரைவலாக வருவாங்க. கரெக்ட். இவனுங்க எல்லாருமே இந்த திமுக வந்து செட் பண்ணக்கூடிய நரேட்டிவ் வந்து உடைச்சி வரக்கூடிய கேப்பபிலிட்டியான நபர் யாருன்னா திரு விஜய் அவர்கள் தான். நான் ஏன் பார்க்குறேன்னா அவருக்கு அந்த ஃபேம் இருக்கு, பட் கேப்பபிலிட்டி இல்லை. நான் ஏன் பார்க்குறேன்னா திரு சீமான் அவர்கள் நேற்று ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அதாவது என்னன்னா விஜய் அவர்கள் சரி நான் எதிரியை சூஸ் அதாவது எதிரி யாருன்றது அவன் சூஸ் பண்ணக்கூடாது, நான் தான் சூஸ் பண்ண என்னோட எதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க. ஆக்சுவலாக அதில் அந்த ஸ்பீச்சில் ஒரு விஷயத்தை அவர் பாயிண்ட் அவுட் பண்ண விஷயம் என்னன்னா, அதாவது இந்த இப்போ விவசாயிகள் பிரச்சனை போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, 41 உயிர்களை வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஒரு கூத்தாடியை பார்க்க போய் 41 உயிர்கள் இதானது வந்து ஒரு புரட்சிகரமான விஷயமா? ஒரு போர்ல போய் ஒரு ஒரு பையன் செத்துட்டாங்கன்னா அவங்க அம்மா வந்து பெருமைப்படுவாங்க. ஒரு கூத்தாடியை போய் பார்த்தது மூலமா எப்படிங்கிற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல நேத்திக்கு திரு சீமான் அவர்கள் ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னன்னா, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை என்னன்னா விவசாயிகள் பிரச்சனை. அப்போ விஜய் அவர்கள் குரல் கொடுத்திருந்தா விவசாயிகள் பிரச்சனை மிகப்பெரிய லெவல்ல அதுல ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். ஸோ ஃபோக்கஸ் கிடைக்கிறது மூலமா, ஏன்னா நேற்றுக்கு நீங்க பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியல, ஸ்டாலின் அவர்கள்கிட்ட, அதாவது எடப்பாடி அவர்கள் டைரக்டா களத்துக்கு போறாங்க. வயலுக்கு போய் அந்த விவசாயிகளை சந்திச்சு அவங்க கிட்ட குறைகளை கேட்டு தெரிஞ்சு, ஏன்னா விவசாயிக்கு அந்த விவசாயியோட பிரச்சனை தெரியும். அவர் அந்த இடத்துல இருந்து வந்தவர். வாட் எவர் அவர்கிட்ட இருக்கிற கெட்டது நல்லது அதெல்லாம் நம்ம பேச வரணும். ஒரு எதிர்கட்சி தலைவரை மக்களை போய் சந்திச்சாங்க, விவசாயிகளை சந்திச்சாங்க, குறை நிறைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, என்னென்ன அழிவு நடந்திருக்குங்கிறது எல்லாம் கேட்டு என்னோட ஆட்சி அமையும் போது நான் சரிப்படுத்துறேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாரு. இந்த இடத்துல ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாரு தெரியுமா? டெபுட்டி சிஎம் அவரோட ஒர்க்கு போய் பார்த்துருக்காரு, என்ன வேணாலும் அது நம்ம கண்டுக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஒரு முதலமைச்சராக அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா அந்த களத்துக்கு போயிருக்கணும். என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? அவரோட அலுவலகத்துக்கு ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா அவங்கள வச்சு இந்த பொருட்களை என்னென்ன அழிஞ்ச நெல்களை வந்து கொண்டு வந்து அதை சாம்பிள் பார்த்து விவசாயிகளுக்கு தக்க நிவாரணம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்த ஒரு முதலமைச்சர் இந்த அளவு இன்கேப்பபிளா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் மாதிரி ஒரு முதலமைச்சர் வந்து இங்கே இருந்துட்டு ரிமோட்ல வந்து செயல்பட்டுட்டு விவசாயிகள் பிரச்சனை அது என்னங்கிறது தெரியாம உட்காந்து பேசிட்டு இருக்காங்கன்னா, ஐ மீன் வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன், விவசாயிகள் பிரச்சனை அந்த இடத்துல இப்போ தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் வந்து மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ நான் டேரெக்டாக அங்கே தான் போய் பார்க்கணும், அவங்கள சந்திக்கணும். சந்திக்காதனால தான் விஜய் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியன் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து சிஎம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு மினிஸ்டரே அது விட்டுருக்காங்க. ஏன்னா KKSSR ராமச்சந்திரன் வந்து அந்த துறையோட மினிஸ்டர், அவர் போகல. அவரை எந்த ஒரு செய்திகள்லையும் நம்மளை பார்க்க முடியல. ஆனால் இந்த இடத்துல வந்து முதலமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட சென்னையில் அவரோட ஆஃபீஸில் 4 அதிகாரிகள் வந்து கொஞ்சம் புல்லை கொண்டு கொடுக்குறாங்க. புல்லனா ஐ மீன் வந்து நெல்லை சொல்கிறேன், கொண்டு கொடுக்குறது மூலம் ஐயோ இதாகிடுச்சா உங்களுக்கு வந்து படங்களை, அதாவது இப்போ ஒரு என்ன படம் வந்துச்சு, மாரி செல்வராஜ் அவரோட இந்த பைசன் படம் பார்க்க டைம் இருக்கு. ஒட்டுமொத்த கட்சிக்காரங்களும் உங்களோட கூட்டணி கட்சிக்காரங்களும் தியேட்டர்ல போய் உட்காந்து படம் பார்க்கறது உங்களுக்கு டைம் இருக்கு. ஆனா விவசாயிகளை சந்திச்சு பார்க்கறது உங்களுக்கு டைம் இல்லை. எந்த படம் வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை போய் கூலி படத்துக்கு ரிவ்யூ கொடுத்தாரு. அதாவது ஒரு முதலமைச்சருக்கு வேலை இதான். ஸோ போய் அதுக்கு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்கு டைம் இருக்கு, பைசன் படத்தை பார்த்து பாராட்டுறதுக்கு டைம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு நிலைமை எப்படி ஆகி போட்டு எனக்கு வருத்தமாட்டு இருக்கு. எல்லாம் சினிமா எல்லாத்துக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு, ஆனால் விவசாயிகளை பார்க்கறது மட்டும் டைம் இல்லை. ரெண்டாவது நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னா, ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு இருக்கிற கரண்ட் தமிழ்நாட்டில் நம்ம அரசியலை பார்க்குறவங்க தாண்டி சின்ன பிள்ளைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் அரசியலை உற்று நோக்க கவனிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் 1% வந்து விஜய் தான். சீமான் அவர்கள் இருந்த டைம்ல யங்ஸ்டர்ஸ் ஒரு மிகப்பெரிய லெவல்ல பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதை தாண்டி வீட்டில் இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்து எல்லாருமே எல்லா தரப்பு மக்களும் அரசியல உற்று நோக்க, அது ஏதோ ஒரு நல்ல விஷயம் தான். அவங்க எப்படி பார்த்தாலும் அந்த தேடுதல் அவங்க இது கரெக்டா தான் தேர்ந்தெடுத்தாங்களான்னு தெரியாது, இருந்தாலும் அவங்க வந்து முன்னேறி செல்வாங்களா, இது வந்து ரைட்டா தப்பா, சரி அப்ப சரியான அரசியல் பாக்குறேன்னா அந்த ஒரு விஷயத்துல விஜய் அவர்கள் உண்மையாட்டே நல்லதுதான். நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த பக்கம் பிக் பாஸ்ங்கிற ஒரு குப்பை ஒண்ணு போயிட்டு இருக்கு. இந்த குப்பையை பாக்குறத தவிர்த்துட்டு மக்கள் அரசியல உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது யாரு காரணம்னா திரு விஜய் அவர்களால. இந்த விஜய் அவர்களால உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எய்தர் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க போடல, அது ரெண்டாவது. ஆனா பாக்குறது மூலமா ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லா தெரிய வருது என்னன்னா, ஆளுங்கட்சி கரெக்டா செயல்படலங்கிறது. ஸோ கண்டிப்பா அவங்களோட வாக்குகள் என்ன ஆகும், சரி விஜய்க்கு போடலாமா,
இல்லை ஏடிஎம்கேக்கு போடலாமா, இல்லை ஒருவேளை ஏடிஎம்கேவும் டிவிக்கு சேர்ந்துருமா? ஏன்னா மக்களுக்கு ஒரு ஒரு குழப்பங்கிற நிலைமை வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து ஆப்ஷனுங்கிறது இன்னொரு இடத்துல ஏபிங்கிறது டிஎம்கே தாண்டி இன்னொரு இடத்துல பிசிங்கிறது வந்துருச்சு. ஸோ அப்படி வந்த ஒரு பட்சத்தில் அது காரணம்னா திரு விஜய் அவர்கள் தான் அந்த பேச்சு பொருளை கொண்டு வந்துட்டாங்கல்ல. எலெக்ஷனுக்கு முன்னே ஒரு 4 மாதம் 3 மாதம் மட்டும் பேச்சு பொருளை கொண்டு வந்துட்டு சரி வேற வழி இல்லாமல் டிஎம்கே கொண்டு போய் குத்துறதுக்கு இந்த பக்கம் இன்னொரு 2 பட்டனை கொண்டு வந்துட்டாங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து திரு விஜய் அவர்கள் கிட்ட நான் மிகப்பெரிய லெவலில் ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயமா பார்க்குறேன். அவர் இப்படி ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அரசியல் மயமாக்க பண்ணப்பட்ட விஷயம். காரணம் என்னன்னா தற்கொலைன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தாண்டி சொல்றது என்னன்னா சின்ன சின்ன பசங்க தெரியாம பண்ணக்கூடிய விஷயத்த இவங்க வந்து ப்ரொமோட் பண்றாங்க. திமுக காரங்க அதை மட்டும் கம்ப்ளீட்டா வீடியோ எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொமோட் பண்றாங்க. அரசியல்னா பண்ணதான் செய்வாங்க. ஆனா வேற வழி இல்ல. சின்ன பசங்களும் உள்ள வராங்கல்ல. நல்ல ஒரு தொடக்கமாட்டு அமையும். அதுக்குன்னு நம்ம அவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் தப்பு பண்றான்னா அந்த பையனை வந்து ஒரு தப்பு பண்ணது மூலமா அது கண்டிச்சதுக்கு அப்புறமா வந்து தப்பு பண்ணாம இருப்பான். கண்டிக்கிறது மூலமா அவனை ஒட்டு மொத்தமா கார்னர் பண்ணி ஸ்கூல் மொத்தம் போட்டோ ஓட்டி இவன் தான் தற்கொலைன்னு சொல்லும்போது அவனோட மனநிலை எப்படி போகும்? சரிடா நீ என்ன இந்த அளவு செய்யற எல்லாம் உனக்கு நான் எந்த காலத்திலயும் ஓட்டு போட மாட்டேங்கிறது தானே தோணும். அதுதான் திமுக பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் உங்ககிட்ட மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா எந்த ஒரு தருணத்திலையும் திமுக என்கிற ஒரு இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு ஆட்சிக்கு வாக்களிச்சிடாதீங்க. எய்தர் விஜயா இருந்தாலும் சரி எடப்பாடி அவர்களா இருந்தாலும் சரி அது ஆப்ஷன் இஸ் யோர்ஸ். அது உங்களோட. அவங்க சேர்றாங்க சேரலாதுங்கிறது ரெண்டாவது. எனக்கு தெரிஞ்சு வெளிப்படையான இந்த அநீதியான ஒரு ஆட்சியை கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மினிட்ல என்டிஏ லைக் வந்து விஜய் சேரலாம், இவருக்கு டெபுட்டி கொடுக்கலாம், லைக் வந்து எங்க பவன் கல்யாணுக்கு கொடுத்தது மாதிரி ஒரு ஃபார்முலா இங்கே ஒர்க் அவுட் ஆகலாம், என்ன வேணாலும் இருக்கட்டும். பட் எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து நம்மளுக்கு வந்து நம்ம மக்களுக்கும் சரி திமுக வரக்கூடாதுன்னு பட்சத்தில் இங்கே நரேட்டிவ் என்ன தான் செட் பண்ணாலும் சரி, சவுக் சங்கர் அவர்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை வந்து விஜய் அவர்கள் வந்து அதுக்கான காயை நகர்த்தி அதை ஒரு நல்ல ஒரு தலைவராக தக்கமைச்சு கொண்டு வந்தாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு தான் நம்மளுக்கு தான் நல்லது. காரணம் என்னன்னா நம்ம எல்லாருமே உற்று நோக்கி ஒரு அரசியலை பார்த்துட்டு இருக்கிற பட்சத்தில் சரியான ஒரு பட்டன் அமுக்கி நல்ல ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்துவீங்க, கொண்டு வரீங்கன்னு நம்புறேன். விடியல் காலத்தை கண்டிப்பா ஏற்படுத்தாதீங்க, விடிவு காலத்தை விடியல் காலம் இல்லை, அதாவது கரெக்ட் நீங்க சொன்னது விடியல் காலம் கிடையாது, விடிவு காலத்தை நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்துவீங்கன்னு நம்புறேன். நம்பி விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம்.